நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தான் நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மயில இருக்காங்களா, அவங்களோட வாழ்க்கை ஒரே அடியா தலையில புரட்டி போடு போது நல்லவன் சொல்லிட்டு ஒருத்தனை நம்பி போலீஸ் ஸ்டேஷன் கூட போகாம அவங்க கூட போனா அவன் நம்ம வாழ்க்கையை ஒரு பக்கம் தலையில மாத்துவான். அவன் குடும்பமே நம்மள சேர்ந்து ஒரு பக்கம் கும்மி அடி தம்பி கும்மி அடின்னு சொல்லிட்டு கும்மி அடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கல. இப்போ நம்ம மயிலோட வாழ்க்கை காத்துல ஒரு பக்கம் பறந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம விஜய் ஒரு பக்கம் கிட்ட நெருங்கிட்டாரு. இப்போ விஜய் கரெக்டா மயிலை காப்பாத்துவாரா காப்பாற்ற மாட்டாரா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தான் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் இந்த இடத்துல கரெக்டாக நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகளோட உதவியோட போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு பொண்ணு நின்று இருந்து அந்த பொண்ணு ஒரு ஆள் கூட்டிட்டு போனாரு. எனக்கு என்னமோ நீங்க சொல்றத பார்த்தா அவங்க தான் சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவில செக் பண்ணி பாக்குறாங்க. அட பார்த்தா அவனே தான், அட கோவிந்தனே இவன் எந்த ஊரு என்ன அப்படின்றத விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவனை பத்தி விசாரிக்க அவன் ஆல்ரெடி இந்த மாதிரி ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான், ரூம் சர்வீஸ் பாயா. அது மட்டும் இல்லாமல் இவன் நிறைய பேர் கேஸ்ல எல்லாம் மாட்டிருக்கான், பணத்தை கொடுத்து எஸ்கேப் ஆயிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஓஹோ, அப்போ இவன் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிரூபணம் ஆகுது. உடனே பார்க்கணுமே அவனை தேடுறாங்க. ஒரு பக்கம் அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் வீட்டை ஆல்ரெடி காலி பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி போலீஸ் வராங்க அப்படின்றத அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு அவனுக்கு கையால் இருக்கான். அவன் வந்து காட்டி கொடுத்துட்டு இருக்கான். உடனே பார்க்கணுமே அந்த இடத்துல போய் காணன்றதா அப்படியே சும்மா மண்டை சிறுன்னு ஏறுது ஒரு பக்கம். சரி எந்த பக்கம் தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தவளும் ஒரு பக்கம் வலை வீசி தேடின்னு இருக்காங்க. எங்க தேடனா ஒரு பக்கம் கிடைக்கல. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ல சோகத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்துல அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சரி போனதெல்லாம் போச்சு ஆனதெல்லாம் ஆச்சு. இப்போ நம்ம மயில் கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க தான் போகிறாங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் நம்ம கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நாம ஒரு பக்கம் இறங்கி களத்தில் அடிக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு பாக்கியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவன் கதிரேசன் இருக்காருல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிக்கு ஃபோன் பண்ணி, இந்தாமா மல்லி உன்னோட தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ண அந்த விஷயம் ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சு அந்த ராஜேஸ்வரி தீபிகா கிட்ட பேசினது போது நான் கேள்விப்பட்டேன். அந்த பையன் பேரு தினேஷ், இந்த இடத்துல போய் விசாரிச்சுப்பாரு, அவன் தான் அழைச்சிட்டு போய்ப்பான்னு சொல்லிட்டு நான் சந்தேகப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உதவியை உனக்கு ஏன் பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா என்னாலையும் தாங்க முடியாது, அதனால தான் உனக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஒரு கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்ல மனசுனா இருக்கேன் நீ, உன்னெல்லாம் போய் தப்பா நினைச்சிட்டே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது கதிரேசன் சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்துல இருந்து மல்லியை டைவர்ட் பண்ணி விட்டு மறுபக்கம் இந்த கேஸுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை அவன் வீட்டில் தான் வந்து தேடி ஆகணும். இப்போ வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஆதாரத்தை எல்லாம் ஆட்டியா போட்டலாம், அதுக்கப்புறம் கோட்டையை கட்டி இவங்களை ஒரு பக்கம் ஜெயில தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுன்னு இருக்காங்க. நீங்க சிந்திச்சுன்னு இருக்கிறதும் சித்தரிச்சுன்னு இருக்கிறதும் வேற மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம், இப்படிதான் நடக்கும், இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற முடியாதுல்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் நடக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அவரு தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மல்லி கிளம்பிட்டா இப்பயும் அவங்க வீட்டுக்கு போய் நம்ம சர்ச் வாரண்டோட அந்த வீட்டில் போதை பொருள் அது இதுன்னு இருக்கிற மாதிரி நாமளே ஒரு பக்கம் இது பண்ணி அந்த நாகு தான் இருப்பான், அந்த நாகெல்லாம் பிரச்சனை இல்லை, அவன் சப்பா மேட்ரு சால்ட் வாட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் சொல்ல, யோ கதிரேசா நாகு தான் அங்கே மேட்ரு, நாகெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவன் ஒரே வார்த்தை நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு பழி ஏற்றுக்கிட்டு அவகடா உள்ளா போயிடுவா. அதனால நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறதாலும் ஆதாரத்தோட எவிடன்ஸோட ஸ்ட்ராங்காக செய்யணும். அதை விட்டு கேர்ஃபுல்லாக இதே இல்லாமல் செஞ்சுமே நம்ம பருப்பு அந்த இடத்துல வேகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் பெரிய அதிகாரி, நீங்கள் பல இடத்துல பல கைவசம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் ஓகே, உங்களோட பேச்சுக்கே நான் அடி பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி இந்த விஷயத்தை நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. யோசனை ஒரு பக்கம் அதிகமாக போயினே இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. குழப்பங்கள் எல்லாமே வரதாங்க வரும். அது எப்படி நாம தீர்க்க போகிறோம், எப்படி அதில் இறங்கி களத்தில் ஆட போகிறோம் அப்படின்றதாங்க விஷயமா இருக்க போது. முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு எவிடன்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு. யாருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு தான். கரெக்டாக இறக்கி விட்டாங்கல்ல நம்ம விஜய், அந்த இடத்துல போய் சிசிடிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சிசிடிவியை செக் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா அடமாவனே இதுதான் ஆதாரமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆதாரம் கிடைச்சிருச்சு, ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தினேஷ் அங்கேருந்து கூட்டின்னு போகிறது எல்லாமே தெரிய வந்திருக்கு. தினேஷ் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு அந்த ரெசார்ட்டுக்கு போய் தினேஷ் சும்மா போட்டு குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ சாமியே கடவுளே, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க, நான் கடத்தினா இருந்தது உண்மைதான், ஆனா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்ல, உடனே எங்க ஓடிப்பான்னு சிசிடிவி மூலியமா பாக்குறாங்க. அவ கூட வந்து அடிக்கடி பேசின அந்த ரூம் சர்வீஸை கரெக்டாக நோட் பண்ணுறாங்க. இந்த படுபாவை பையன் தான் இதெல்லாம் ஒன்று பண்ணியிருப்பான், இவன் மேலே ஒரு கண்ணை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் வாட் பண்ணி அவனை கரெக்டாக அவன் வீட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு பக்கம் இந்த பக்கம் 2 ஆம்பளைங்க, இந்த பக்கம் 2 பொம்பளைங்க, எல்லாரும் பேரம் பேசின்னு இருக்காங்க. 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிதுப்பு வந்துட்டு ஒரு பக்கம் விஜய் போயிட்டு அப்பலாம் கண்ணத்து மேலே 4 போடுற ஒரு பக்கம் நம்ம
மயிலுக்கு ஒரு பக்கம் சுயநினைவே இல்லை. மயிலை தூக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா நிற்காம ஓடே வர்றான் பாரு எம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்ற கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள ஒரு பக்கம் ஹோன்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் நம்ம கிட்ட இப்போதைக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆனால் நடக்கும், கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடந்துடும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு கிவ் அவே ஆஃபர் இருக்குங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நாமளும் சொல்லியாச்சு இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த ஒரு நபரும் நம்ம கிவ் அவேல யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். அதனால் நம்ம யாரும் கிவ் அவே தரல. நம்ம நண்பர் ஒருத்தர் மட்டும் ஃபாலோ பண்ணிருந்தாரு, அவருக்கு கிவ் அவே தந்துட்டோம். அதுக்கான வீடியோ நம்ம போடலான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. வீடியோ போட்டால் மட்டும் எப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணல, சாரி. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருட்டாக இருக்குது. இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக மழை தாங்க. மழை காட்டுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே மாட்டிக்கிட்ட இல்லை, நாம தான் மழை காட்டுக்குள்ளே சேஃப்டியாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அழகான காற்று, பார்த்தா கொல்லி, பார்த்தா குடுன்னு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.